தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் 6 மணி நேரம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், தற்பொழுது கேசவ விநாயகத்திடம் 6 மணி நேரம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழல்ல என்னென்ன விவரங்கள் தற்போது வரை தெரிய வந்திருக்கு? கண்டிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலில் சென்ற நபரிடம் இருந்து 3 நபர்களிடம் இருந்து 4 கோடி ரூபாய் பணமானது கைப்பற்றப்பட்டது. இந்த பணமானது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தப்பட்ட பணம் என்றும் அவருடைய பணம்தான் என்ற கோணத்தில் போலீசார் முதலில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதில் தொடர்புடைய அனைத்து நபர்களையும் சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த பணமானது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்தலுக்காக செலவிட கொண்டு செல்லப்பட்ட பணம் என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கேசவ விநாயகத்திடம் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று கேசவ விநாயகம் அவர்கள் சிபிசிஐடி அலுவலகத்தில் சுமார் 6 மணி நேரம் அளவிற்கு அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் அவருடைய செல்போனை கேட்டிருந்த நிலையில் அதனை தர முடியாது என்று உச்சநீதிமன்றம் சென்று அவர்கள் பெட்டிஷன் வாங்கியிருந்தனர். இதனை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கியிருந்தனர். இதனை அடுத்து சிபிசிஐடி போலீசார் அவருடைய செல்போனை வாங்குவதற்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். ஆனால் இன்று கேசவ விநாயகத்திடம் சிபிசிஐடி போலீசார் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவரம் குறித்து விசாரணை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.